Daily. Taste the Daily. மல்லி 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 மல்லி. யாரு? நான் தான் மயிலு. ஐயோ கடவுளே. வா தினேஷ். ஏன் இவ்வளவு நேரம் மயிலு? தட்டின உடனே திறக்க மாட்டியா? நீதான் யார் என்னன்னு தெரியாம திறக்க கூடாதுன்னு சொல்லிருக்கல தினேஷ். ஆமால, நான் சொல்லிருக்கேன்ல. சரி நீ உட்காரு. என்ன ஒரு மாதிரியா இருக்க? இல்ல நல்லாதான் இருக்கேன். இல்லையே, உன் முகமெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. காலையில இருந்தே கொஞ்சம் பதட்டமா தானே இருக்கேன், அதான். வெளியே போகணும்னு சொன்னியாமே, உன்னை வெளியே போக கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. ரூம்லயே அடைஞ்சிருந்ததுனால ஒரு மாதிரி இருந்துச்சு, அதான் சின்னதா நடந்து போலான்னு நினைச்சேன். அப்புறம் பொட்டு வளையல் அதெல்லாம் வாங்கிட்டு வரலான்னு நினைச்சேன். அப்படியெல்லாம் எங்கேயும் போக கூடாது மயிலு. இது உனக்கு தெரியாத இடம்ல. இங்க யாராவது உன்னை தூக்கிட்டு போயிடுவாங்க சொன்னாங்க, அதான் திரும்பி வந்துட்டேன். கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணியாச்சு மயிலு. நாளைக்கு காலையில கல்யாணம், நீ ரெடியா இரு. முக்கியமா சந்தோஷமா இரு. நீ இது மாதிரி பயந்த மாதிரி இருந்தனா அப்புறம் திருட்டு கல்யாணம்னு தெரிஞ்சிடும். கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க மயிலு. நான் தைரியமா தான் இருப்பேன். என்ன மயிலு, கல்யாணம்னு சொல்ற, கொஞ்சம் கூட சந்தோஷம் இல்லாம சரின்னு சொல்ற? நான் சந்தோஷமா தான் சரின்னு சொன்னேன். சரி, இந்தா பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன், சாப்பிடு. உன்கிட்ட இருந்து என்னெல்லாம் பறிக்க முடியுமோ அது எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டு உன்னை வித்துட்டு போயிடுவான். அவனுக்கு இதுதான் பொழப்பு. மயிலு, நான் அப்புறம் சாப்பிடுற தினேஷ். இல்ல இல்ல, இது இந்த ஊர்ல ஸ்பெஷல் பிரியாணி, சூடா இருக்கு, சாப்பிடு. அது கார்ல டிராவல் பண்ணி வந்தது, எனக்கு ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி இருக்கு. அதுவும் நீ பிரியாணின்னு சொன்ன உடனே வாமிட் வர மாதிரி ஆகுது. ஒரு நிமிஷம். என்ன? இந்த பிரியாணியை நினைச்சாலே வாமிட் வருது. ப்ளீஸ் எனக்கு வேண்டாம். பிரியாணில இருந்து எஸ்கேப் ஆகுறாளே, என்ன செய்யலாம்? சரி பிரியாணி வேண்டாம், ஜூஸ் வாங்கிட்டு வர சொல்றேன், ஜூஸ் சாப்பிடு. இல்ல ஜூஸ் வேண்டாம், இப்போ எதுவும் வேண்டாம் தினேஷ். உன்னை என்ன பட்னியா உட்கார வைக்கவா கூட்டு வந்தேன்? ஏதாவது சாப்பிடு மயிலு. ஏதாவது சாப்பிடணும்னு கட்டாயப்படுத்தாத, சும்மா பேசிட்டு இருக்காத, உட்காருவா. இல்ல, நீ ஜூஸ் ஆவது சாப்பிடணும். இரு, நான் ஆர்டர் பண்றேன். மச்சான், பிரியாணி சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிறா. ஒரு ஜூஸை வாங்கிட்டு வந்துரு. அந்த மருந்தை உங்ககிட்ட தானே கொடுத்துட்டு வந்தேன், அதுல ஒரு 3 டிராப்ஸ் மட்டும் கலந்து கொண்டு வந்துரு. சரி மச்சான். டேய் மச்சான், இந்தா இந்தா ஜூஸ் குடி மயிலு. இல்ல நீ அங்க வச்சிரு, நான் அப்புறமா சாப்பிடுறேன். மயிலு, உனக்காக ஐஸ்லாம் போட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன், குடிமா. மயிலு, ஆமா மயிலு, ஜூஸ் சில்லுன்னு இருக்கும் போதே குடிச்சிடணும். இல்ல வேண்டாம், எனக்கு வாமிட்டிங் ஃபீலா இருக்கு. நீ சொன்னா கேட்க மாட்ட. இந்தா குடி, குடிங்கறல. எனக்கு வேண்டான்றல. ஏய், உனக்கு அறிவு இருக்கா? முட்டாள் மாதிரி ஜூஸ் எப்படி கீழே கொட்டிட்டியே? என்ன தினேஷ் இவ்ளோ கோவப்படுற? ஆசையா வாங்கிட்டு வந்து கொடுத்தத கீழே கொட்டா கோவம் வராம? என்ன தினேஷ், உன்னை நம்பி என் குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கேன், என்ன போய் இப்படி திட்டுறியே? அது சின்ன வயசுல இருந்தே இப்படி யாராவது சாப்பாடை வீணாக்குனா டென்ஷன் ஆயிடுவேன் மயிலு. ஏன்னா நான் சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். அதுக்காக என்கிட்ட கோவப்படுவியா?
ஐ எம் சாரி சாரி மயிலு. நீ இப்படி பேசுவேன்னு நான் நினைக்கவே இல்லை தினேஷ். வாமிட்டிங்கா இருக்கு, அதனால தான் நான் வேண்டான்னு சொன்னேன். அதை கூட புரிஞ்சுக்காம என்ன திட்டுறியே. இப்படிதான் என்ன திட்டுவியா? இப்படிதான் என் கூட சண்டை போடுவியா? அது நீ சாப்பிடாம இருக்க, ஒரு ஜூஸ் குடிச்சாவது உனக்கு தெம்பா இருக்கும்னு சொன்னேன். கல்யாண பொண்ணு நாளைக்கு கெத்தா நிக்க வேண்டாமா, அதுக்காக தான் சொன்னேன். ஆனா நீ அதை புரிஞ்சுக்காம கீழே போட்டுட்ட. கை தவறி விழுந்துடுச்சு தினேஷ். அதான் சாரி சொல்லிட்டேன்ல, இனி திட்ட மாட்டேன். ஐ எம் சாரி. நீ எப்ப சாப்பாடு கேக்குறியோ அப்ப வாங்கிட்டு வந்து தரேன், போதுமா? மச்சான், இந்த பிரியாணி நீ எடுத்துக்கோடா. சரி, கொஞ்ச நேரம் இரு, நான் வந்துடுறேன். வா மச்சான். என்ன மச்சான், அவளோட நடவடிக்கை கொஞ்சம் தினுசா இருக்கு. ஆளு வெளியே வர போக பாத்திருக்கா, என்ன கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேன்றா. ஒருவேளை டவுட் வந்துருச்சோ? டவுட்லாம் வரலடா, கொஞ்சம் பயந்து போயிருக்கா, அது மட்டும் நல்லா தெரியுது மச்சான். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. மயில 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 காப்பாத்துங்க. அவ பாவம், காப்பாத்துங்க. என்னாச்சு மல்லி? மயில 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 மல்லி மல்லி மல்லி, கொஞ்சம் அமைதியா இரு. நான் தான் இங்க இருக்கேன்ல, பாருங்க பாரு. ஐயோ, என்ன என்னாச்சு? மயில மயில எங்க? மல்லி ஒரு நிமிஷம் இரு. இந்த முதல்ல தண்ணி குடி, அப்புறம் பேசலாம். மல்லி, ஏதாச்சும் கனவு கண்டியா? என்ன கனவு மல்லி? மயில் ஒரு இடத்துல படுத்திருக்கா. யாரோ ஒருத்தன் அவகிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்றான். எனக்கு பயமா இருக்குங்க. ஏய் மல்லி, மயில ஹாஸ்டலுக்கு கிளம்பி போயிருக்கா, அது உனக்கே நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது ஏன் இவ்வளவு யோசிச்சுக்கிட்டு இருக்க? அப்புறம் ஏன் எனக்கு இப்படி தப்பான கனவெல்லாம் வருது? என் மயிலுக்கு என்னமோ நடக்க போகுதுங்க. மல்லி, நீ எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப மனசுக்குள்ள எடுத்துப்ப, அதை பத்தியே ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருப்ப. அதனாலதான் இந்த மாதிரிலாம் கனவு வருது. வெண்பா விஷயத்துல எத்தனை கனவு வந்து இப்படி அலறி எத்தனை நாள் எந்திரிச்சிருக்க. அதுல 1-2 விஷயம் அப்படியே நடந்திருக்கேங்க. ஆனா எல்லா சமயமும் அப்படி நடக்கல, அது உனக்கே தெரியும். ஒரு பொண்ணு வெளியில போனாலே அவளுக்கு ஏதாவது தப்பா நடந்துருமோ நம்ம பயப்பட வேண்டாம். மயில பத்திரமா இருப்பா, நீ தைரியமா இரு. எப்படிங்க பயப்படாம இருக்க முடியும்? காலையில போனவ இப்ப வரைக்கும் போன் பண்ணல. அவளோட போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. எப்படிங்க யோசிக்காம இருக்க முடியும்? இப்பெல்லாம் பிள்ளைங்க சின்ன சின்ன சில்மிஷம்லாம் பண்றாங்க. நேரடியா கேட்டு பண்ணலாங்கிறதையே தெரியாம பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, அவ ஃப்ரெண்டு வீட்டுக்கு எங்கேயாச்சும் போயிருக்கலாமோன்னு நினைக்கிறேன். அதான் அவ போன் எடுக்காம இருக்கா. ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறதா இருந்தா என்கிட்ட சொல்றதுல என்னங்க இருக்கு? நானே போயிட்டு வான்னு அனுப்பி வைக்க போறேன். வேற ஏதோ நடந்திருக்குங்க, எனக்கு பயமா இருக்கு. நாம இப்பவே கிளம்பி ஹாஸ்டலுக்கு போயிட்டு வரலாமா? இங்க பாரு மல்லி, நாளைக்கு காலைல மயிலே வந்து உனக்கு கால் பண்ணுவா. அக்கா நான் இங்க இருக்கேன், இப்படி இருக்கேன்னு சொல்லுவா. எதுக்காக ராத்திரி எல்லாம் பதட்டப்பட்டோன்னு அப்புறம் உனக்கே தோணும். அதனால நீ நிம்மதியா தூங்கு. நாளைக்கு காலையும் கூப்பிடலன்னா நம்ம ஹாஸ்டலுக்கு போயிட்டு வரலாம், சரியா? படுத்துக்கோ, படுத்துக்கோ.
அந்த ஸ்டார்ஸ்ல ஒரு ஸ்டார்ல ஐஷு பாப்பாக்கு ஒரு வீடு கட்டணும். ஓகேவா? ஓகே. இங்க இருந்து ராக்கெட்டை லான்ச் பண்றோம். அதுக்கப்புறம் நம்ம அங்க போயிடலாம். ஐஷு, உன் டாடி இங்க வந்து ஒரு நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள எல்லாத்தையுமே தலைக்கீழ ஆக்கணுமா? என்னாச்சு மம்மி? வழக்கமா எத்தனை மணிக்கு நீ தூங்க போவ? 9 o'clock. இப்ப என்ன டைம் ஆகுது? டாடி, என்ன டைம்? 10 o'clock. 10 o'clock. 10 o'clock வரைக்கும் முடிச்சிட்டு இருக்கலாமா? வந்து தூங்கணும்னு உனக்கு தெரியாதா? நீங்களும் வாங்க டாடி, நம்ம 2 பேரும் ஒன்னா தூங்கலாம். Taste the Daily. Taste the Daily. Taste the Daily. Taste the Daily. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.